அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு, மகாலட்சுமி ஜோதிடம். நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயம்பு கோலோச்சி முருகன் கோவில் துறையூரில் இருக்குது. துறையூரில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி போகிற மெயின் ரோட்டில் இந்த சுயம்பு கோலோச்சி முருகன் கோயில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலில் ஒரு சித்தர் வந்து ஜீவ சமாதி ஆனார். அந்த சித்தரால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில், சரிங்களா. இந்த கோயிலோட நுழைவாயில் தாண்டினோடனே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மகாமண்டபம் இருக்குது. அந்த மகாமண்டபத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம போக போக பார்த்துக்கலாம். வாங்க மகாமண்டபத்துக்குள்ளே போகலாம். மகாமண்டபத்துக்குள்ளே நீங்கள் வந்தவுடனே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, கமல பிரம்மா வந்து காட்சியளிக்கிறார். இந்த பிரம்மாவுக்கு எதிர்த்தாப்பில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நேர் எதிர் திசையில் வந்து ராஜ கலைவாணி அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி வந்து அருள்பாலிக்கிறாங்க. மகாமண்டபத்தில் உள்ளே நீங்கள் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா கமல பிரம்மாவுக்கு எதிர்த்தாப்பில், அதாவது நேர் எதிராக பார்த்தீங்கன்னா இந்த ராஜ கலைவாணின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி அம்பாள் வந்து காட்சியளிக்கிறாங்க. இந்த மகாமண்டபத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் இன்னும் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரத்னபுரீஸ்வரர் இங்கே காட்சியளிக்கிறாரு. ரத்னபுரீஸ்வரருக்கு நேர் எதிர்த்தாப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரத்னாம்பிகை தாயார் வந்து காட்சியளிக்கிறாங்க, சரிங்களா. நீங்கள் அதற்கு அடுத்தாற்போல் நம்ம இந்த மகாமண்டபத்தில் பார்க்கக்கூடியது வந்து குபேர திருமால்னு சொல்லக்கூடிய இவர் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் பாருங்கள் காட்சியளிக்கிறார். இந்த குபேர திருமால், இங்கே பெருமாளோட இதுவும் இருக்குது. பெருமாளோட எதிர்த்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்ய லட்சுமி அம்பாள் வந்து காட்சியளிக்கிறாங்க. இந்த மாதிரி மகாமண்டபத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது இதோட சிறப்புகள் அப்படி நீங்கள் பார்த்துட்டே வரலாம். பிரம்மா இருக்கிறாரு, ரத்னபுரீஸ்வரர் இருக்கிறாரு, பெருமாள் இருக்கிறாங்க. பெருமாள் எதிர்த்தாப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய லட்சுமி காட்சியளிக்கிறாங்க. இதற்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சக்கூடிய புராணங்களை எழுதிய வேதவியாசர் வந்து இங்கே காட்சியளிக்கிறார். இந்த வேதவியாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த பாரத விநாயகர் மூலியமாக அவர் சொல்ல எழுதப்பட பல புராணங்கள் இருக்குது. அந்த விநாயகருக்கு, இந்த பாரத விநாயகருக்கு நேர் எதிரிலே பார்த்தீங்கன்னா வியாசர் பெருமான் வந்து காட்சியளிக்கிறாரு. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சந்தான முருகன் இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த கோலோச்சி முருகன் கோயிலில் இருக்கிற சந்தான முருகன் காட்சியளிக்கிறாரு. இந்த சந்தான முருகனுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் இருக்கிறாரு. அர்த்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்த உடனே நீங்கள் பார்க்கக்கூடியது அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கருவறை. இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து சுயம்புவாக, அதாவது சுயம்பு கோலோச்சி முருகனாக இவர் வந்து அருள்பாலிக்கிறார். நீங்கள் உள்ளே வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்தோடனே இந்த கருவறையில் இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமானை தரிசிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜானகிராம சுவாமிகள், நம்ம சொல்கிறோம்ல சித்தர், இந்த கலியுகத்தில் வாழ்ந்த சித்தர், நிறையா பேத்திற்கு அவர் மூலியமாக நிறைய விமோச்சனைகள் கிடைச்சிருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு என்ன பரிகார முறைகள் சொல்கிறது, அவரை தரிசிச்சுட்டு போனவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலைகள், குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுறதுங்க, அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அவரோட வாழ்நாளில் செய்திருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜானகிராம சுவாமிகளோட அவரோட சிஷ்யர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க தான் இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனைகள் செய்கிறது, கோயிலோட திருப்பணிகள்லாம் செய்கிறது வந்து அவங்க தான் வந்து மேற்கொண்டு செய்துக்கிட்டு இருக்காங்க. நாம் அவரை பார்க்கலாம். அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான அந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய கோலோச்சி முருகனை நாம் வந்து தரிசித்த பிறகு நம்ம இந்த ஜானகிராம சுவாமிகள் இந்த கலியுகத்தில் வாழ்ந்த சித்தராக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அவர் மூலியமாக நன்மை அடைஞ்ச மக்கள் கோடான கோடி பேர்கள் இருக்கிறாங்க. அவரோட இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் அவரோட இருக்கக்கூடிய சிஷியமார்கள்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு அவங்க வந்து நிறைய கைங்கரியங்கள், பூஜை புனஸ்காரங்களை செய்துட்டு இருக்காங்க. நாம் அவங்கக்கிட்ட பேசி இந்த கோயிலோட வரலாறுகளை பற்றியும் அந்த கோயில் பற்றின சிறப்புகளையும் ஜானகிராம சுவாமிகளோட அருளையும் இந்த கோலோச்சி முருகன் செய்யக்கூடிய அற்புதங்களையும் நம்ம அவர் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட சிறப்பு, அதாவது சுயம்புவாக இருக்கக்கூடிய கோலோச்சி முருகன் இருக்கிறாரு. அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அப்புறம் உள்ளே வந்து சூரிய பகவானும் காட்சியளிக்கிறார், சண்டிகேஸ்வரும் காட்சியளிக்கிறார் சொல்கிறாங்க. அதை பற்றின கொஞ்சம் விளக்கங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது முருகன் கோயில்னா 6 கை இருக்கும், ஆனால் இங்கே 4 கையோடு தான் இருக்கார் முருகன். 4 வேதங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி முருகன் 4 கையால் பல்லவர் கால சிற்பம், இது சுயம்பா உருவானது. பல்லவர் காலத்து சிற்பம். ஆமாம், சண்டீஸ்வரர், முருகப்பெருமான், பல்லவர் சிற்பங்கள், அதுக்குள்ள ஆதாரங்கள்லாம் எல்லாமே இருக்குது. சரி. அதாவது மயில் வாகனம் வந்து முருகனுக்காகவும், மூஷிகம் வந்து விநாயகர் பெருமானுக்காகவும், நந்தீஸ்வரர் வந்து நந்தி
சிவனுக்காக, காளை வந்து சூரியன் இருக்கார்ல குதிரை, ஆமாம், சூரியனுக்காக இருக்கார். சூரியனுக்காக இருக்கிறார். சரிங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, யார் என்னென்ன குறைகள் இருக்கிறவங்களுக்கு நாம் இங்கே வந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சரியாகும்? இந்த கோயிலோட பெரிய சிறப்பம்சமே குழந்தை தத்து தராங்க இல்லைங்களா. குழந்தை பாக்கி எல்லாமே 6 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கி இருக்குது. குழந்தை இல்லைங்க, இங்கே உள்ளார வந்துட்டாவே குழந்தை இல்லைங்கிற வார்த்தை சொல்ல வேண்டியதில்லை. இந்த முருகனை, கோலாட்சி முருகனை தரிசனம் பண்ணிட்டு ஐயா ஜானகிராம் சாமி வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டாவே போதும். அவர் ஜீவ சமாதியை பார்த்தாவே போதும், உடனே கருத்தரிக்கிற சக்தி இந்த இடத்துல உண்டு. நோயின்றி நொடியின்றி வாழ்வாத்துக்கு சிறந்த கோயில் வந்து கோலாட்சி அம்மன் முருகன் கோயில். கோலாட்சி முருகன். சரிங்க. இந்த கோயிலை தரிசனம் பண்ணதுன்னு முதல் படை 6 படையில் முதல் படை திருப்பரங்குன்றம் முருகன் தரிசனம் பண்ணலாம். திருப்பரங்குன்றம் தரிசனம் பண்ணி முடித்தோடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன், ஆறுமுகமானவன் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனை பார்த்து அடுத்தது உடனே பழனி முருகன் வருவார். அப்படியே திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூர் முருகனை பார்த்து அடுத்த முன்னாடியே பழனிமலை முருகன். பழனிமலை பார்த்த உடனே அடுத்தது சுவாமிமலை. சுவாமிமலை முடித்த உடனே அப்படியே சுவாமி அப்படியே குடும்பத்தோடு பார்த்து முடித்த உடனே அடுத்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா திருத்தணி. திருத்தணியை பார்த்து முடிச்சோன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படையும் ஒரே தவறை பார்க்கலாம். 6 படை முருகன், பழமுதிர்ச்சோலை. இது ஒரு அதாவது இடம்புரி விநாயகர், வலம்புரி விநாயகர் முக்கியமாக வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அருள்மிகு அருள்வாக்கு சித்தர் ஜானகிராம் சுவாமிகள் வந்து கொல்லிமலைக்கு போயிருந்தார். கொல்லிமலைக்கு போகும்போது கொல்லிமலையில் நாட்டாமடுவு, வவ்வாப்பாறைக்கு அடுத்தது போனால் காவேரி அம்மன் இருப்பாங்க. அந்த காவேரி அம்மனில் போய் குகை ஒன்று இருக்குது. குகையில் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு பெரியவர் வந்து ஒரு மூசியம் கொடுக்குறார். அந்த மூசிகம் கொடுத்தோன்னா மூசியத்தை கையில் வர அவர் மறைஞ்சார். அவர் சொன்ன சிலைகள் தான் இந்த சிலைகள் எல்லாமே. இதுதான். ஆமாம், அதுதான் அந்த மூசிகம். இது வந்து சித்தர் கையால் வாங்கப்பட்டது. ஜானகிராம சுவாமிகளுக்கு ஒரு சித்தர் வந்து அவர் கையால், ஆமாம், குகையில் தியானம் பண்ணும்போது கிடைச்சது போது இந்த மூசிகர் தான் முதல்ல இங்கே வரார். அந்த மூசிகத்தை வச்சும்போது அவர் அங்கேயே அருள் சொல்லிட்டு போயிடார், நீ இந்த மாதிரி வலம்புரி இடம்புரி வைக்கணும். அப்போ தான் அந்த கொல்லிமலை இருக்குதுங்களா, கொல்லிமலைக்கு ஒரு பேர் உண்டுங்கயா. ஏன் கொல்லிமலையில் பேர் இருந்துச்சுன்னா, கொல்லிமலையில் கொல்லியம் பூம்பாவையாக காட்சி கொடுக்குறாங்க பார்வதி தாயார். அந்த பாவி காளி அவதாரமாக அசுரன் எடுக்கிறாங்க, மோகினி அவதாரம் எடுக்கிறாங்க. அதுக்கு தான் மேலே காளியை வச்சுருக்காங்க. ஏன் முருகன் கோயில், ஆமாம், கொல்லியம் பூம்பாவை, கொல்லிமலை இருக்குது, அதாவது கொல்லிமலைன்னு பேரே இருந்தது. அந்த பூம்பாவை காளியை அவதாரம் எடுத்து சாந்த ரூபி ஆகும்போது தான் அந்த மேலே காளியை அவதரிச்சிருக்காங்க, அதான் மேலே வச்சுருக்காரு. ஏன்னா அங்கே அருள் கிடச்சது இல்லைங்களா. அதுதான் வடமுறை விநாயகர், இடமுறை வரையும் நாகர், சிவனடியார், அந்த வாசுதேவி இது பண்ணுறது எல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஃபுல்லாக இதில் இருக்குது. ஐயா, நம்ம கோயில் நம்ம வளம் வரும்பொழுது நாம் இப்படி ஒரு புகைப்படத்தை பார்க்குறோம். அருள்மிகு அஞ்சு வட்டத்து அம்மன் கீழ்வேலூர்னு இருக்கு. எப்படி இந்த சுவாமி வந்து இப்போ ஜானகிராம சுவாமிக்கு வந்து அருள் பாலிச்சாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இது பச்சைமலை அடிவாரத்தில் ஒரு கோயில் கட்டுறது கீழே பள்ளம் தோண்டியிருக்காங்க. பச்சைமலை அடிவாரம் எங்கே? திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுக்காவில் ஒரு 15 கிலோமீட்டர் அடியில் பச்சைமலை இருக்குது. அங்கே தோண்டும் போது அங்கே வந்து ஒரு கோயில் இருந்திருக்குது. அங்கே தான் சிலை சிற்பம் கிடச்சிருக்குது. அங்கே பராமரிக்க யாருமே இல்லை, சிலை தூக்கி வைக்கல போட்டாங்க. சரி, அப்போ வந்து இந்த சிலை எடுத்தாந்து இங்கே வைக்கிறார். இங்கே அங்கே நான் பூஜை பண்ணுறேன். இவர் ஃபஸ்ட்டு இந்த சிலை வரத்துக்கு முன்னாடி சாதாரண மனிதனாக இருந்தார். இந்த சிலை வந்து முருகன் மேலே பக்தி தானாக வந்துருச்சு. வந்து சிலையை முன்னாடி யாக கொண்டு இருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி வச்சிருக்காரு. அங்கே வைக்க விடலை, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முன்னாடி வச்சாங்க. அப்புறம் அங்கே வச்சோன்னே வெறுப்பாச்சு, விடலை. திருப்பி ஒவ்வொரு இடமா தேடி வைக்கிறார். அப்புறம் அங்கே நிறைய பேர் பக்தர்கள் வந்து கும்பிட்டு போகிறாங்க இல்லையா. அப்போ ஒரு ஜட்ஜை அதை கும்பிடும் போது அவருக்கு ஏன் எங்கேயும் மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். இல்லைன்னா இந்த முருகனை கும்பிடுக்கு போனால் எனக்கு நிறைய சக்தி கிடச்சிருக்குது, உனக்கு என்ன வேணும் செல்லு விட்டு கேட்குறேன். இதுக்கு ஒரு இடம் பூர்வீக இடம் வேணும் போது இந்த இடத்த கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. பீடம் இப்போ கீழே இருக்குது, பீடம் இருக்கு இல்லைங்களா. இந்த பீடத்துக்கு கீழே ஏற்கனவே ஒரு முருகனுடைய பக்தர் சன்னியாசியாக இருக்கார், ஜீவாத்மா இருக்கார். அதாவது முருகனோட பீடத்துக்கு அடியில் அவர் இங்கே தான் வைப்பேன் ஜானகிராம சாமி சொல்கிறார். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு சாமியார் வந்து ஜீவாத்மா இருக்காரு, எனக்கு அசரீராக கிடைச்சிச்சு, ஆனால் இங்கே வைக்கணும்னு சொல்லும் போது இங்கே பீடம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க.
நம்ம இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம விநாயகர் பார்த்தோம், வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், அங்கே இருக்கக்கூடிய ராகு கேதுகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஜானகிராம சுவாமிகளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு வட்டத்து அம்மனுக்காகவே தத்து கொடுக்கப்பட்டார். அவர் இந்த தத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்டான அந்த ஞான சக்திகள், அவருக்கு உண்டான இருக்கக்கூடிய அந்த சித்தருக்கான அந்த ஒளிவட்டம் வந்து அவருக்குள்ள ஏற்பட்டது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை அருள்வாக்கு சித்தர் இந்த ஜானகிராம சுவாமிகள் வந்து ஜீவ சமாதி ஆன இடம் இதுதான். இவர் மூலியமாக நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்படி அற்புதங்களை நடத்திய இந்த கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு சித்தர், நூற்றாண்டில் நம்ம கண்ணெதிரே பார்த்த ஒரு சித்தர் வந்து ஜீவ சமாதி ஆகியிருக்காரு. இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அது இங்கே மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜானகிராம சுவாமிகளோட நம்ம அந்த ஜீவ சமாதியை தரிசிக்கலாம். இவரோட ரொம்ப சிறப்பு என்னன்னா, அவர் ஜீவ சமாதி ஆன இடத்துல இருந்து அந்த ஜடாமுடி இன்னும் வெளியில் வளர்ந்து வருவதாக சொல்லப்படுது. அதையும் நாம் தரிசிக்கலாம். சரிங்களா? உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஐயா, நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கிறது வந்து ஜானகிராம சுவாமிகள் வந்து ஜீவ சமாதி ஆன இடம். ஆமாங்க. இந்த ஜீவ சமாதி அவர் ஆகுறதுக்கு முன்னாடி இவரே வந்து தத்து கொடுத்து வாங்கினதாக, இவரே வந்து அந்த அட்டுவச்சி அம்மனுக்கு தத்து கொடுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதை பற்றி நான் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நம்ம ஐயாவை பற்றி பேசுகிறேன். அதாவது அந்த அஞ்சு வட்ட அம்மன் இருக்காங்க இல்லையா, அஞ்சு வட்ட அம்மனுக்கு வந்து 7 பானையில் பொங்க வச்சு தத்து கொடுப்பாங்க குழந்தைக்கு. இப்போ உள்ள 7 பானையில் பொங்க வச்சு இவரை தத்து கொடுத்தாங்க. அந்த தத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த அசரீர் சக்தி நிறைய ஃபுல்லாக அம்மாவோட சக்தி ஃபுல்லாக கிடைச்சி. பெரிய அசல விளக்கு பூஜை வச்ச அன்னைக்கு குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து எந்த நேரத்துக்கு ஏமா அவனுக்கு ஏதாவது அறுவருக்காமா ஆப்ரேஷன் பண்ணலாமா, குழந்தை சுகப்பிரசவம் பிறக்கும், நீங்கள் போய் இந்த ஐயாட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, முதல் வியாழ பிறக்கும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டோம். 1 மணி நேரம் கழிச்சு போனால் இன்னைக்கு காலையில் முதல் கோயில் திறந்தோன்னையே வெளியே 2 விபூதி கொடுக்கணும் ஐயாட்ட சொன்னார். இந்த கோயில் நிர்வாகம் பண்ணாங்க, நடேச ஐயாட்ட போய் விபூதி கொடுக்கணும், உள்ளார போய் வாங்கின்னு சொன்னாங்க. இல்லை இங்கே தான் வந்து ஐயா ஜானகிராம சாமி தியானம் பண்ணேன், குழந்தை சுகப்பிரசவம் ஆண் குழந்தை சொன்ன மாதிரி முருகன் பிறந்துட்டாரு என்கிட்ட. அதாவது அறுவை சிகிச்சை செய்து எடுக்கணும்னு சொல்லக்கூடிய குழந்தை வந்து பார்த்துட்டு போகும்போது சுகப்பிரசவம் நாவலுக்கு வந்து எனக்கு 20 நாளையில கணவன் மனை கல்யாண மனை பிரிஞ்சவங்க நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. பிரிஞ்சவங்க சேர்ந்துருவாங்க. வெளிநாட்டுக்கு போய் இப்போ அப்ளிகேஷன் போடணும் வச்சுருங்க, உட்காந்தாவே வெளிநாட்டுக்கு போறவங்க தானே. வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய தேடுறவங்க, வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப சிறப்பானது சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் வராங்க சாமி வேலை கிடைக்குமா, இப்போ பிரைவேட் வேலை கிடைக்கும் கஷ்டமா இருக்குல்ல, வருவாங்க அப்ளிகேஷன் வச்சு படைப்பாங்க, வரும்போது எங்க வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷம் ஆகும். அது மாதிரி இப்பதான் கூட்டமே எனக்கு புதுசா வரதுக்கான இதான் காரணம். இப்ப நம்ம ஐயா ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல இருக்கோம். அவரோட ஜடாமுடியை நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தரிசிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல, ஏதோ நம்மளோட வேண்டுதலுக்காக நம்ம கேட்டுக்கிட்டதுனால அவரோட ஜடாமுடியை வளர்றதுக்கு அதை நம்ம அதை நம்ம எடுத்துக்க அனுமதி தந்திருக்காங்க. அவங்களோட அனுமதியோட தான் நாம இதை செய்யறோம். நம்ம அதை பார்க்கலாம். இதுதான் ஜானகிராம சுவாமிகள். அவர் ஜீவசமாதி அடைந்த இடம் அதுதான். இங்க தெரியுதுங்களா? இங்க பாருங்க, இதுதான் அவரோட ஜடாமுடி வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான காட்சி, காண கிடைக்காத அற்புதமான காட்சி. எவ்வளோ நம்ம ஸ்தலத்திற்கு போயிருக்கோம், எவ்வளோ கடவுளை நம்ம வணங்கியிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துல முருகப்பெருமான், சிவன், பார்வதி, விநாயகர்னு இந்த குடும்ப சமேதமாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல ஜானகிராம சுவாமிகள் வந்து இந்த இடத்துல ஜீவசமாதி அடைந்து என்ன ஒரு சக்தி இருந்தா இன்னுமே அவங்களோட ஜடாமுடி வளர்ந்து வரும். இது ரொம்ப அபூர்வமான காட்சி. நாம இங்க பார்க்கக்கூடியது வந்து கலியுக குபேர காலச்சுக்கர பைரவர். இதுலயே இவர் பேரிலேயே பாத்தீங்க அப்படின்னா கலியுகத்தில் இருக்கக்கூடிய குபேரனாவே உங்களுக்கு தெரியும், அவர் செல்வாக்கள் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு. சுக்கரன் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த குபேரன் சுக்கரன், அந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய அந்த சுக்கர கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான தோஷங்களும் இங்கே வரும்போது நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுக்கு நிறைய சான்றிதழ்களும் இருக்குது. நிறைய அந்த சான்றிதழ்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து போகிற பக்தர்கள் தான் இங்கே வந்து இந்த காலபைரவர், இந்த சுக்கர காலபைரவர் வந்து தரிசிச்சுட்டு போகும்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இங்கே ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பின்னடைவில், நான் ஒரு தொழில் செஞ்சேன், அந்த தொழில் வந்து முன்னேற்றமாக இல்லை, நான் வந்து ஒரு வேலைக்கு போனேன், அந்த வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்துட்டு இருக்கேன், அவங்க எல்லாரும் வந்து இந்த காலபைரவர் தரிசிச்சுட்டு போகும்பொழுது நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. அதை வந்து நிறைய வரலாறுகளும் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுமே அதற்கு சரித்திர உண்மை, அது ஒரு சான்று. அந்த காலபைரவர் பற்றின சில விஷயங்கள் வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஐயா, இந்த கலியுக குபேர காலச்சுக்கர பைரவரை பற்றி நீங்கள் அப்படி கொஞ்சம் விளக்கமாக மக்களுக்கு சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குபேர காலபைரவரோட சிறப்பு அம்சம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இருக்குது இந்த அம்சம். ஆமாம், 2 இடம் தான். ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பூர் இடத்துல. ஆமாம். அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுக்கா கோலாச்சியம்மன் முருகன் கோயிலில் தான் இருக்குது. அடையப்பா, ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா 3 பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார் தெற்கு நோக்கி. இந்த இதுலேயே ஆமாம், 3 எதிரியும் சனீஸ்வர பகவான் தெற்கு நோக்கியும், விநாயகர் பெருமான் மேற்கு நோக்கியும், சுதர்சன சக்கரோட பெருமாள் வடக்கு நோக்கி இருக்கார். பெருமாள் வந்து தலத்தை சுற்றி வரும். ஆமாம், தலத்தை சுற்றி வந்து கண்டிப்பாக இருக்கார். 3 பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். சக்தி வெல்லக்கூடிய சக்தி படைச்சவர். அப்ப உங்களோட ஜாதகத்தில் இந்த இனம் புரியாத பயம், யம பயம்னு சொல்லக்கூடிய ஆயுள் பங்கம் ஏற்பட்டுமோன்னு இருக்கக்கூடிய பயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பைரவரை தரிசிச்சுட்டு இந்த சனி பகவானை பார்க்கும் பொழுது அந்த பயங்கள் தீருது அப்படிங்கிறது வந்து இதுவே சாட்சி. இவரே சாட்சி. அடுத்தபடி அப்படியே வாங்க. கணபதி, அதாவது வெள்ளத்தால் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஒரு விவசாயிகளுக்கு வந்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். வெள்ளாமை வேணும், தண்ணி நீர் வளம் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அது நீர் வளம் பெருகணும்னா அதுக்கு இந்த விநாயகர் சக்தி வேணும். ஜலகண்டேஸ்வரர் விநாயகர் வந்து இவர் வந்து பஞ்சகாலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முக்கியமாக. ஆமாம், வெள்ளாமை போட்டிருக்கோம், வெள்ளாமை சரியா விளையல, இல்ல வெள்ளாமையில ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்குது, விவசாயத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த விநாயகரை வந்து தரிசிக்கலாம்னு சொல்றேன். ஆமாம், ஜலகண்டேஸ்வரர். அப்புறம் இங்கே இந்த ஏரியாவில் செழிப்பாறை எப்பவுமே இருக்கும். ஆமாம், சுற்றியும் நீர் செழிப்பாறை நீர்நிலை இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்தலமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரி நீர்நிலைகள் நிறைந்த இடமா தான் இருக்கு. எப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கடல் இருக்குது. அது காலங்காலத்துக்கு 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். இந்த கலியுகத்தில் ஜானகிராம சித்தரால் இங்கேயும் நீர்வளம் ஏரி இருக்குது. அங்கேயும் தண்ணி இங்கேயும் தண்ணி. முருகன் இருக்கார் இல்லைங்களா? அதே மாதிரி. ஐயா, இந்த நீர்நிலைகள் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஏரியா அவ்வளோ சீக்கிரம் வற்றாதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன காரணம்? பெருமாளுடைய அவதாரம். அதாவது வர்ண பகவான் இருக்கார் இல்லைங்களா? வர்ண பகவானுக்கு வரம் கொடுத்து இங்கே வந்து பெருமாள் அடிவாரம் பெருசுங்க. தென் திருப்பதி சொல்லுவாங்க. தென் திருப்பதி பெருமாள், அதுவும் பழமையான கோயில். அந்த தென் திருப்பதி என்ன மகிமை இருக்கோ அதை இந்த நீர்நிலை ஓங்கி இருந்துடணும், வடக்க உயரணும் இல்லை? அந்த பெருமாள் காட்சி தான் இங்கே பெருமாள் வச்சுருக்கார். என்ன பெருமாள்? நீர்நிலை பெருக்கிறதுக்குள்ள பெருமாள். இங்கே தண்ணியை வற்றாதுங்க. இந்த ஏரியில் எப்பவும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு காலத்தில் வந்து ஏரி தனியாக தான் இருந்திருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு துறையூரே பாதி நீர்வளமாக தான் இருந்திருக்குது ஒரு காலத்தில். சரிங்க, ரொம்ப சிறப்பு. ஐயா, இந்த காலபைரவருக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த காலபைரவத்தில் பெரிய சிறப்பு அம்சம் செல்வங்கள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குன்னு வச்சுங்களேன். செல்வமே எல்லாம் கஷ்டப்படலாம், செல்வங்கள் பெருகுன்னு சொல்லி 6400 ஸ்ரீசக்கரம் இருக்குது. 6646 ஸ்ரீசக்கரங்கள் வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க. ஆமாம். எங்க? அந்த பீடத்துக்கு அடியில். ஐயா, இது நம்மளோட எல்லா பைரவர் கோயிலும் தேய்பிரை அஷ்டமி பற்றின எல்லா பைரவர்களும் தேய்பிரை அஷ்டமினா பைரவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நம்ம இந்த கலியுக குபேர சுக்கர இந்த கால பைரவருக்கு உண்டான அந்த நடக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியில் நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கோயிலில் சிறப்பு அம்சமே தேய்பிரை அஷ்டமியில் மாலையில் 3 மணி நேரம் தொடர்ந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். 2வது அன்னதானம் நடக்கும். இந்த தேய்பிரை அஷ்டமியில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும், பொருளாதார சீராக இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்காது. என்ன நினச்சி பிரச்சனைகள் நினச்சி வராங்க, அந்த பிரச்சனைகள் தீர சக்தி இந்த காலபைரவருக்கு உண்டு. நாம் இப்போ இந்த ஸ்தலத்தோட மேல் தளத்திற்கு வந்திருக்கோம். என்னடா கோயிலில் மேல் தளமானு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலோட வடிவமைப்புகளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதங்கள் நிறைந்தது தான். இந்த கோயிலுக்கு மேல் தளம் உண்டு. அந்த மேல் தளத்தில் தான் அருள்மிகு குமாரகுரு வாரகரீஸ்வரன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த முருகப்பெருமான், இவர் வந்து முருகப்பெருமான். இந்த குமாரகுரு முருகப்பெருமான் வியாழக்கிழமானா தட்சிணாமூர்த்தியாகவே இவர் வந்து அருள்பாலிக்கிறார். அந்த முருகப்பெருமான வியாழக்கிழமை நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தரிசிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள்,
நீங்கள் அரசாங்க உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதிட்டுருக்கீங்க, ஒரு தேர்வு எழுதிட்டுருக்கீங்க. அந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் 2 மார்க்கு ஏதோ ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு அப்படின்னு அது அந்த எல்லை வரை போயிட்டு இந்த முயற்சிகள் செய்துட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த வெற்றிக்கு நீங்கள் பறிக்காமல் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நீங்கள் தரிசிக்கக்கூடிய இந்த கோலோச்சி முருகன் ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குமாரகுரு வியாழக்கிழமை நீங்கள் வந்து தட்சிணாகமூர்த்தியாக அவர் இருக்கும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது அவர் காணும் பொழுது அவர் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து போக்கி கொடுக்குறாரு. அரசியலில் நீங்கள் ரொம்ப அரசியலில் ரொம்ப பெரிய ஆளாகும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த குமரகுருவாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை நீங்கள் தரிசிக்கும் பொழுது அரசியல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கல்வி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஒரு முறை இந்த கோயிலுக்கு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக இவரை தரிசிக்காமல் போகாதீங்க. நாம் ரொம்ப இவரை தரிசிக்கும் போது இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட சக்தி நிலை வந்து எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத எங்களால் உணர முடியுது. அவரோட கடாட்சம், அவரோட அருள் பார்வை, அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குது. எங்கள் மூலியமாகவும் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த குரு பயிற்சி விழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விழா, குரு பயிற்சி. அதே போல் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறார், நம்ம அவரை பார்க்கலாம். இப்போ நம்ம குரு பயிற்சின்னு சொல்லும்போது இந்த மாதம் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சியாக மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வராரு. அந்த கடகத்துக்கு வரும்பொழுது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த குமாரகுருவை நீங்கள் வந்து தரிசிக்கும் பொழுது, தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த குமாரகுருவை தரிசிக்கும் பொழுது அந்த குருவினால் ஏற்படக்கூடிய குருதோஷம்னு சில பேர்த்துக்கு இருக்குது. 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அவர் புத்திரஸ்தானத்தை ராகு கேதுவினால் செவ்வாய் மூலியமாக ஏதோ பாதிக்கிறாரு, குழந்தை பாக்கியம் வந்து தடைபட்டு போகுது, கல்வியில் மந்தம் ஏற்படுது, கல்வியில் தடையில் ஏற்படுது, அரசியல் தன்மைகளில் எங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படவே இல்லை, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசு ரீதியாக இருக்கக்கூடிய நாங்கள் எந்த தப்பும் செய்யலை ஆனால் நாங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், கோர்ட் கேஸ் விஷயங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வரக்கூடிய இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த முருகப்பெருமான், அதாவது வியாழக்கிழமையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிக்கக்கூடிய இந்த முருகனை நீங்கள் தரிசிக்கும் பொழுது அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீரும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. தானம் பண்ணாங்கன்னா இப்போ உடனே பலன் கிடைக்கும். இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க, சீப்பாவோ தாராவை கொடுத்தாங்கன்னா கல்யாணம் ஆகுது, உடனே கல்யாணம் ஆகிடும். திருமணம் ஆகாதவங்க, ஒரு திருமணம் தள்ளி போகிறவங்க வந்து ஒரு வாழைத்தார் வந்து தானமாக கொடுக்கலாம். அவங்களே பறிச்சு அதை நைவேத்தியமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஓகேங்க, பிரசாதமாக கொடுத்துடலாம். நல்லது. அப்போ அந்த பலன்கள் உடனே கிடைக்கும். நல்லது. வாழைத்தார் தரணும் கொண்டு வேண்டிட்டு வேலை கிடைக்கலையா, நான் ஒரு வாழைத்தார் தானம் பண்ணுறேன், கல்யாணம் ஆகலையா ஒரு வாழைத்தார் தானம் பண்ணுறேன், இந்த மாதிரி சொன்னாவே உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். சரிங்க. ரொம்ப இந்த தாய் தான் 5 வட்டத்து காளியம்மன். ஜானகிராம சுவாமிகளே, இந்த கலியுக சித்தர்னு சொல்லக்கூடிய ஜானகிராம சுவாமிகளுக்கே வந்து அவர் தத்து வாங்கும் பொழுது தான் அவருக்கு வந்து அந்த சித்தருக்கு உண்டான தனக்குள்ளே அந்த தன்மை இருக்குது அப்படிங்கிறே ஒரு உணர்ந்தார். அப்படியே அந்த ஜானகிராம சுவாமிக்கு அருள்பாலித்து அவருக்கு அந்த சித்தருக்கு உண்டான ஒளிவட்டத்தையும் அந்த தேஜஸையும் வழங்கிய அம்மன் தான் இந்த தாய், இந்த 5 வட்டத்து காளியம்மன். 5 வட்டத்து காளியம்மன் பற்றின கொஞ்சம் சிறப்புகள் பற்றி பொதுமக்களுக்கு சொல்லுங்கள். இங்கே வரதுனால என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். 5 வட்ட அம்மனுக்கு பொறுத்த வரைக்கும் ஐயா நல்லா கேட்டுங்க. திருமணம் ஏதோ பிரச்சனை தீரலன்னு வச்சுங்க, கோர்ட்டு கேஸு, நில பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, பங்காளி எதுவுமே தீரவே மாட்டேது. 10 வருஷம் 5 வருஷம் ஒன்றுமே தேவையில்லை. 7 பானையில் பொங்க வைக்கிறேன்னு வேண்டிட்டு பானை உடனே நடந்துடும். இந்த செய்வினை பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஏவல் பில்லி சூனிய மாந்திரிய மந்திரம், அதான் சொன்னேன், ஏவல் பில்லி சூனிய மாந்திரிய மந்திரங்கள் எல்லாமே பானையில் வெளியே வாசலில் பொங்கல் வச்சு இதுக்கு பானைகள் ஆமாம் பொங்கல் வச்சுன்னா உடனே மாறும். எல்லா வகையான பிரச்சனைகள் மாறுது. கண்டிப்பாக குறிப்பாக அந்த கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனைகள் பங்காளி மூலியமாக ஏற்படக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் அந்த பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைக்கு மிகப்பெரிய நிவர்த்தி ஸ்தலமாக, நோயெல்லாம் வாழலாம், அதில் நோய் நொடியற்ற வாழ்க்கையை தரக்கூடிய 5 வட்டம்மன். நாம் பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு குருச்சேத்திர சனி பகவான். குருச்சேத்திர சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இங்கே குருச்சேத்திர சனி பகவானாக இருக்கிறாரு. இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி போன்ற சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே ரொம்ப கூடிய விரைவில் ரொம்ப சிறப்பான உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும். அந்த சனி பகவான்கிட்டேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும். அவர் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த கோரத்தன்மை மாறி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குருச்சேத்திர சனி பகவானை வந்து தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த ஸ்தலத்திற்கு நம்ம பார்த்ததிலிருந்து ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது.
கீழே முருகப்பெருமான் குடும்ப சமேதமாக காட்சியளிக்கிறார். ஜானகிராம சுவாமிகள் அவரோட ஜடாமுடி வளர்ந்து வருது. முருகனே இங்கே வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். 5 வட்டத்து காளியம்மன் இங்கே வந்து நம்ம ஜானகிராம சுவாமிகளை தத்தெடுத்து அவருக்கு அந்த சித்தருக்கான அந்த ஞான ஒளி வழங்கியவரையும் நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா குருச்சேத்திர சனி பகவானாக இருக்கிறார். 7.5 சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, கண்டச்சனி, சனியின் மூலியமாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசை ஆகவே ஆகாது, சனி புத்தி ஆகவே ஆகாது, சனி தசை நடக்குது, சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோலோச்சி முருகன் ஆலயம் தான். அங்கு இருக்கக்கூடிய இந்த குருச்சேத்திர சனி பகவான் தான். ஏன் இவருக்கு அந்த குருச்சேத்திர சனி பகவான் பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, அருள்மிகு குருச்சேத்திர சனி பகவான் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குருச்சேத்திர சனி பகவான், ஏன்னா குருச்சேத்திர போர் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கோம். மகாபாரதம் அறிந்த எல்லாத்திற்குமே குருச்சேத்திரம் என்ன அப்படிங்கிறது கிருஷ்ணரோட உபதேசம், அந்த அவர் என்ன நமக்கு உபதேசம் பண்ணார்ன்றது தெரியும். சனி பகவானுக்கும் இந்த குருச்சேத்திரத்திற்கும் உண்டான தொடர்பு எதனால் இவருக்கு வந்து குருச்சேத்திர சனி பகவான்? இப்போ 7.5 சனி வச்சுன்னா ரொம்ப கவலைப்பட நம்ம வாழ்க்கையே போயின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் சனி பகவான் கெடுக்க மாட்டார். இந்த சனி பகவான் இங்கே வந்துட்டாங்க. சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? ஓகே, கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் சனி பகவான். 7.5 சனி, பொங்கு சனி, பாதச்சனி, கெண்டச்சனி நம்மளை ஒன்றுமே செய்யாது. இவர் குருச்சேத்திர சனியை கும்பிட்டுட்டோன்னா எல்லாம் அள்ளி கொடுத்தவர். அதுதான் சனி கொடுப்பார், எவர் தடுப்பார். அந்த வாசகம் முன்னோர் சொன்ன வாசகம் அப்படியே படிக்கிறோட அமைப்பே வந்து பல்லவர் காலத்தில் எப்படி கீழே கால்படாமல் சிற்பங்கள்லாம் வடித்தாங்களோ மாவளவர், அதே மாதிரி இங்கே ஜானகிராம சாமிக்கு கொல்லிமலைக்கு போய் அந்த மூசியம் கிடச்சி சில ஒரு சாமியார் கொடுத்தார்ல, சித்தர் கொடுத்தாங்க. அது மூலிமா அருள் பாலித்து இந்த 5 வட்டம்மன் அவருடைய அருளாலையும் இந்த கோயில் அப்படியே அமைச்சு வரை கட்டிக்கிட்டார். சில பேர் ஒவ்வொருத்தரும் அந்த தூண் அங்கே இப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும்பாங்க. வாஸ்துக்கு அப்பாற்பட்டு சித்தர்கள் அருளி சித்தர் சொன்னதை மனசில் நினச்சி கட்டின கோயில் தான் ஜானகிராம. சொல்ல போனால் சித்தர்களாலவே உருவாக்கப்பட்ட கோயில் தான். நான் கட்டல, நீங்கள் கட்டலை, இங்கே வம்சவழிகள் யாரும் இல்லை. அங்கே சித்தர்கள் அவர் அருளால் கட்டப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். நாம் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நாம் பார்த்தோம். கீழே முருகப்பெருமானிலேருந்து நாம் இப்போ வந்து குருச்சேத்திர சனி பகவானை தரிசிக்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். குறிப்பாக இந்த கோயிலில் வந்து தத்து கொடுத்து தத்து வாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. ஒரு பிரச்சனையோடு வரீங்க அப்படின்னா இந்த தத்து கொடுத்து தத்து வாங்குறத பற்றி நம்ம ஐயாக்கிட்ட இன்னும் ஒரு கேள்விகள் ஒன்று கேட்க வேண்டியிருக்கு, அதையும் கேட்டுடலாம். ஐயா, இந்த தத்து கொடுத்து தத்து வாங்கும் போது எப்படி வரணும்? ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையோடு வராரு, ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை பிறந்ததுலேருந்தே, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இந்த கோயிலுக்கு வந்து தத்து கொடுக்கலான்னு வராங்க. தத்து கொடுக்கும்போது தன்னோட கவலைகளும் கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிதான் நல்லதாக நடந்துகிட்டு இருக்கு. இது தத்து கொடுத்து தத்து வாங்குறத பற்றி எப்படி வருவாங்க, ஒரு வரவங்களுக்கு எப்படி தத்து கொடுத்து தத்து வாங்கணும், இங்கே வந்து புதிய ஆடைகள்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றின விளக்கங்கள், இந்த தத்து கொடுக்கறத பற்றின விளக்கங்கள் வந்து ரெண்டு. அதாவது இப்போ எப்படின்னா, கேரளா குருவாயூரப்பன் இருக்கார், இடைக்கிட காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே அந்த முறையும் இருக்குது. இடைக்கிட காசு தரலாம், நெல் தரலாம், சில பேர் தவிடு கொடுத்து வாங்குவாங்க. இடைக்கடையும் உண்டு. அந்த திராச ஜானகிராம துலாபாரம் மாதிரி துலாபாரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி முறையும் இருக்குது. வறுமையில் இருக்கார், ஒரு துளசி கொடுத்தா போதும், தத்து கொடுத்துட்டு போகலாம். இங்கே பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைகளே கிடையாது கோயிலில் வந்து. அதாவது இப்போ நிர்வாகம் பண்ணுறவங்க ஜானகிராம சில புதல்வர்கள் நடேசன் ஐயாவுக்கோ பரணிக்கோ பொண்ணும் வேண்டாம் பொருள் வேண்டாம், ஐயாவுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த இப்போ திருப்பணிலாம் பண்ணியிருக்காங்கன்னா அங்கங்கே வசூல் பண்ணி எதுவுமே இல்லை, வந்தாங்க திருப்பணியை பண்ணிட்டாங்க, அவங்க பர சிரமம்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம சஷ்டி கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும்? இப்போ எப்படின்னா சஷ்டினா போர்டை போட்டு அங்கெல்லாம் வசூல் பண்ண போவாங்க. இன்னை வரைக்கும் ஆட்டி கையேந்தி நிற்கல. முருகனுடைய அருளாலையும் அந்த ஜானகிராமியோட சக்தியால் நடக்கணும் அப்படின்னு வைராக்கியமாக இருக்காங்க. பொண்ணோ பொருளுக்காக அல்ல சாமி, எப்படி ஏழையும் செய்யலாம். அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் தத்து கொடுக்குற ஒரு இடம்னா கோலாச்சியம்மன் முருகன் கோயில் தான். அந்த தத்து கொடுக்கறது எப்படி, அதோட முறைகள் சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து எப்படி தத்து கொடுக்கணும்னா, அதாவது தத்து கொடுக்குறவங்க வந்து சாமி புது துணியை எங்கள் குழந்தைக்கு போட்டு விடணும். இந்த பழைய துணியை வந்து தானமாக கொடுத்துடணும். அவங்க போட்டுக்கிட்டு இருந்து வரக்கூடிய துணியை தானமாக கொடுத்தணும், புது துணியை அணிஞ்சிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். இந்த குறைகள்லாம் தீர்க்கும்போது தத்து கொடுக்கும்போது குறைகள்லாம் தீர்ந்துடும். தத்து கொடுக்கும்போது குறைகளும் சேர்த்து தத்து கொடுக்குறோம். ஆமாம், அந்த நோயும் சேர்த்து தத்து கொடுக்குறோம். முருகன்கிட்டே கொடுக்குறோம். முருகன் எடுத்துக்கிறார். அப்போ அந்த குறைகளை ஃபுல்லாக முருகன் எடுத்துக்கிறார்.
வளர்ச்சியை மட்டும் அள்ளித்தரார். அழைத்தரார். அதே மாதிரி தத்து கொடுக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு பேர் சூட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஆமாம். 3 சீட்டில் ஒரு பேர் எழுதி அதை வந்து குளிக்கப்பட்டு என்ன பேர் வருதோ அதை தத்து கொடுத்து அந்த பெயர் சூட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தத்து கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பேர் தானா இல்லை அவங்களே விருப்பப்பட்ட பேர் வந்து அப்படிலாம் கிடையாது. இங்கே பூசார் அர்ச்சகர் படைக்கிறார் இல்லைங்களா, அவங்க படைக்கும் போது கண்டிப்பாக தெரியும் இந்த குழந்தைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி பேர் வச்சு கூப்பிட்டா நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆறுமுகமானவன், ஏறுமையில் ஏறி விளையாட சொல்லுவாங்க, வரிசையாக சொல்லுவோம்ல, ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சக்தி உண்டு. அந்த பேரை சொல்லிவிடுவோம். அங்கே முருகன் பேர் ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டுவாங்க, ஒரு 4 தடவை கூப்பிட்டு தான் வச்சுக்குவோம். சீட்டு எழுதி போடுவீங்களா? 3 அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே அவர் அங்கே உள்ள சொல்லிடுவாங்க இந்த குழந்தைக்கு இந்த பெயர் தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ தத்து கொடுக்கும் பொழுது ஒரு புது ஆடை அணிந்து பழைய ஆடையை தானமாக கொடுத்துட்டு இங்கே வேலை செய்கிற இங்கே வந்து இந்த அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த முடிந்ததை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்னதானத்தை பற்றி இந்த தத்து கொடுக்குறவங்க வந்து அன்னதானம் கொடுக்கணுமா இல்லை அன்னதானத்திற்கு உண்டான பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தா போதும்? அதாவது இந்த கோயில் நிர்வாகம், தற்போதைய நிர்வாகம், இப்போ சொல்கிறேன், அரசனாக இருந்தாலும் மாண்டியாக இருந்தாலும் தத்து கொடுக்குற சக்தி இந்த கோலாச்சியம்மன் கோயிலுக்கு ஏன் இருக்குன்னு சொன்னோம்னா, மதிப்புக்குரிய நடேசனையாகவும் சரி பரணியாகவும் சரி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சிரமத்தில் இருக்காங்க. அளவுக்கு மீது கஷ்டப்பட்டு குழந்தை தத்து கொடுக்கணும்னு சொல்லி ஜோசியர் சொல்லிடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது. நம்ம அன்னதானத்தெல்லாம் எதிர்பார்க்குறோம். நீங்கள் 1 கிலோ அரிசி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு பிடி அரிசி கொடுத்தாலும், ஒரு பிடி அரிசி கொடுத்தாலும் சரி, ஒரு பிடி துவரம்பரு கொடுத்தாலும் தானத்தை அன்னதானத்தெல்லாம் சேர்த்துக்கும். வேறு ஏதாவது தத்து கொடுத்துறதுல இருக்குங்களா வழிமுறைகள்? அது துலாபார முறை, குருவாயூர் கோயிலில் துலாபார முறையும் இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம எப்படி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், குழந்தைய தத்து கொடுத்தும் திருப்பி தத்து வாங்கிக்கலாம். அது பேர் அவங்களே பேர் சூட்டிக்கலாம். நாங்கள் இங்கே இருக்கும்போது ஒரு முருகன் கூப்பிட்டோம்னு வச்சுங்களேன், முருகன், குமரன், பாலகுமாரன், தண்டாயுதபாணி எதுவும் கூப்பிட்றோம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போனால் அவங்க பழைய பேர்லேயே கூப்பிட்டுவாங்க. ரொம்ப சிறப்புங்க. கூட்டிகிட்டு வரும் பொழுது ஒரு புது வஸ்திரம் அணிவிந்து இங்கே கோயிலுக்கு வந்துட்டு புது ஆடை அணிந்து இந்த பழைய ஆடையை தானமாக கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் தத்து கொடுத்து தத்து வாங்கும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்தில் ஏதாவது வந்து முடிந்த அளவிற்கு கொஞ்சம் நெய் வாங்கி கொடுத்தாலும் சரி, விளக்குக்கு போடுற திரி வாங்கி கொடுத்தாலும் சரி, அது இந்த கோயிலுக்கு போய் சேரும். அன்னதானத்திற்கு உண்டான கொஞ்சமாக பருப்பு வாங்கி கொடுக்குறோம், எண்ணெய் வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப பெருசாக பண்ணணும்னு இல்லை, ஒரு 100 கிராம் பருப்போ 100 கிராம் எண்ணெயோ உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து அன்னதானத்திற்கு வந்து நீங்கள் இந்த தத்து கொடுத்து தத்து வாங்கும் பொழுது உங்கள் கையால் அந்த அன்னதானத்திற்கு உண்டான பொருட்களை கொடுக்கும் பொழுது எல்லா வகையான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? நாம் இந்த ஸ்தலத்திற்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா மூலியமாகவும் நாம் இந்த ஸ்தலத்தை பற்றினா நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா நானும் சேலத்துலேருந்து வரேன், நானும் ஒரு ஜோதிடர் தான். நான் பரம்பரை வலை ஜோதிடர். என்னோடய பேர் வந்து பார்த்திபன் வாசு. நான் என்னோட பரம்பரையாக நான் ஜோதிடம் பார்த்துட்டு தான் வரோம். இந்த ஸ்தலத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொன்ன ஜானகி இருக்கிறார்ல, ஜானகிராமன் அவங்களோட புதல்வர்கள் பசங்க 2 பேருமே எனக்கு ஓரளவுக்கு அறிந்தவர்கள் தான். இந்த விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாகவும் அந்த அருள் வந்து எங்களுக்கு கிடைச்சதாகவுமே நாங்கள் நம்புகிறோம். முக்கியமான விஷயம், சனீஸ்வரன் கும்பிட்டோன்னே 2வது குமாரகுரு பார்த்துட்டு போவோம். மறுபடியும் குமாரகுரு பார்க்கலாம், மறுபடியும் பார்த்துடலாம், வாங்க தரிசிச்சிடலாம். சனி பகவானை தரிசிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இவரை தரிசிச்சுட்டு தான் போகணும். சரிங்களா? மறுபடியும் நம்ம வந்து குமாரகுருவை தரிசிச்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா ஐயா? நீங்கள் அந்த சுவாமிகள் ஜானகிராம சுவாமிகள் சொன்னதை பற்றி நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே செய், நல்லவர்களுடன் பழகு, நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் அவரோட அருள்வாக்காக இருந்துச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு தெரிஞ்சது, அவரை பற்றின ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நாம் இந்த காணொலியை நிறைவு செய்யலான்னு நான் ஆசைப்பட்றேன். அவருடைய எண்ணங்களே சாமி, எல்லாம் உள்ளது உன்னுள் உள்ளதும் பார். எல்லாம் உள்ளது உன்னுள் உள்ளது. நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே நடக்கும். நீ நல்ல எண்ணத்தோடு வந்தீங்கன்னா நல்லதாக நடக்கும், தீய எண்ணத்தோடு வந்தால் தீயதாக நடக்கும். அந்த அவர் சொன்னது தான். அதே மாதிரி அவருடைய பணி என்னென்னா, ஈண்டெடுத்த இப்பணியும் இனி தொடரட்டும் எப்பணியும், நன்மணியே சண்முகனே தன்னுடனே நீ எழுந்து எம் பணியை உம் பணியாக எடுத்துக்கொண்டு ஜானகிராம சாமியின் திருவடிக்கு வணங்கி மேலும் சிறக்க மக்கள் எல்லாம் வர வேண்டும் சார். ரொம்ப சிறப்புங்கய்யா. நாம் இங்கே வந்து ஜானகிராம சுவாமி பற்றிகளும் இந்த ஸ்தலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குற பொதுமக்களுக்கும் ஜானகிராம சுவாமிகளோட அருளும் அந்த கோலோச்சி முருகனோட அவரோட அருளும் கிடைக்க நாம் அந்த பகவானை நான் வேண்டிக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். ஸ்தலத்திற்கு வரவங்களுக்கு உங்களோட பணி இன்னும் தொடரணும்னு நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கிறோங்க. கண்டிப்பாக உண்டு. இந்த காணொலியில் நாம்
நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம இதோட இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்கிறோம். பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், பக்தர்களுக்கு என்ன சொல்கிறேன், ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்திற்கும் ஒரு ஸ்தலம் இருக்கா, ஒரே ஸ்தலம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்தலம் தான். முருகப்பெருமான் குடும்ப சமேதமாக காட்சியளிக்கிறார். மேலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியாகவே முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். 5 வட்டத்து காளியம்மன் இருக்காங்க. சனி பகவான், குருச்சேத்திர சனி பகவான் இருக்கிறாரு. குபேர சுக்கர காலபைரவர் கீழே இருக்கிறாரு. எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்துட்டு போகும் பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. நம்ம மீண்டும் ஒரு காணொளியில் நாம் இதே போல் ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்திலையும் ஒரு நல்ல ஒரு சக்தி நிறைந்த ஒரு இடத்திலும் நாம் மறுபடியும் தரிசிக்கலாம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு, மகாலட்சுமி ஜோதிடம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.